ஓ மருமகனை பார்க்கணும் பார்க்கணும் சொல்லிட்டு இருந்தியே, என்ன வந்திருக்கான் பாரு, எப்படி இருக்கான்? என் மருமகனுக்கு என்ன ராஜா விட்டு கண்ணுக்குட்டி மாதிரி இருக்காரா? ஏண்டா விஜய், நின்னுகிட்டே இருக்கா? மாமா அத்தை காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கு. மாமா அத்தை என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. ஏ ராணி, பிள்ளை ஆசீர்வாதம் பண்ண சொல்றான், இப்படி வாயை பிளந்துகிட்டு இருக்கா? இல்லைங்க, நான் விஜய் எப்படியோ நினைச்சேங்க. அவன் இந்த அழுக்கு பேண்ட்டையும் அழுக்கு சட்டையும் போட்டு வைக்காட்டில் உழுதுகிட்டு இருப்பானே, அந்த கோலத்தில் தான் இருப்பான்னு நினச்சேங்க. ஆனால் பார்க்க மன்மதை மாதிரி இருக்கானங்க. வாயை கொஞ்சம் மூடு. இப்போ நம்ம சந்தியாவை இவனுக்கு கட்டி கொடுக்க உனக்கு சம்மதம் தானே? சரிங்க, எனக்கு சம்மதம் தான். நான் ஆளை பார்க்கறது முன்னாடி தான் பயந்தேன், பட்டிக்காட்டு பையன் எப்படி இருப்பானே. ஆனால் நம்ம சந்தியாவுக்கு ஏற்றால மேட்சாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம பொண்ணுக்கிட்டையும் ஒரு வார்த்தை கேட்டுக்கிடுங்க. அதெல்லாம் அவ என் சொல்ல தட்ட மாட்டா. உனக்கு சம்மதம்னா ஓகே தான். நீ மருமகனை ஆசீர்வாதம் பண்ணு. தம்பி ரொம்ப நேரம் நின்றுகிட்டு இருக்கான். என்னன்னா மைனி ரொம்ப நேரம் காதை கடிக்காவல, விஜயை பற்றி என்ன சொல்கிறாவ? இல்ல தங்கச்சிம்மா, நம்ம சந்தியாவுக்கு மேட்சான்னு கேட்டேன். ஆள் பார்க்க அழகா தான் இருக்கான், ரெண்டுக்கும் ஜோடி பொருத்தமா இருக்கும், கெட்டி கொடுத்துடலான்னு சொல்றா. ஆசீர்வாதம் பண்ணுங்க மாமா. ஐயோ தம்பி தம்பி எந்திரிமா, என்ன அந்த காலத்து மாதிரியே மரியாதையோட நடந்துக்கிடுறானே. சரி எந்திரிப்பா, போதும். நல்ல பிள்ளைய மரியாதையோட வளர்த்துருக்கா வசந்தி. இந்த காலத்து பிள்ளைகள்லாம் ஹாயின்னு சொல்லுதுங்க, கட்டி பிடிக்குதுங்க, அந்த ஆளை கையை குலுக்கிட்டு கிடங்க. பிள்ளைய பாரு, வந்த உடனே காலில் விழுந்துட்டானா மரியாதை தெரிஞ்ச பையனா நல்லா வளர்த்துருக்கா வசந்தி பிள்ளைய. ஆமா மைனி, எல்லாம் நம்ம அண்ணனை மாதிரி தான். அண்ணனை மாதிரியே குணங்கள்ல உரிச்சு வச்சிருக்கான். அப்போ விஜய் என்ன போல இல்லையா வசந்தி? உங்க குணம்லாம் யாருக்கும் வரக்கூடாதுங்க. ஒரு 5 பைசா கையில இருந்து ஈஞ்சி கொடுக்க மாட்டேங்க யாருக்கும். துப்புற இடத்துக்கு மண்ணள்ளி போடாத குணம் உங்களுக்கு. ஆனா அவன் அப்படி இல்ல, யாரு எது கேட்டாலும் கொடுக்குற மனம். எங்க அண்ணனை மாதிரியே குணம் அவனுக்கு. வசந்தி அவி அண்ணனை பார்த்தா போதும், எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவா. அண்ணனை தான் தலையை தூக்கி வைப்பா. அப்படிலாம் இல்லையே, உண்மையை சொன்னேன். உமருக்கு கோபம் வருது, அதுக்கு நான் என்ன பண்றது? பாருங்க மாப்பிள்ள, எவ்வளவு நேரம் தான் நின்னுகிட்டே இருக்கிய? மைனி, நம்ம சந்தியாவை கெட்டிக்க தம்பிக்கு விருப்பமானு அவன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டீங்களா? அவனுக்கெல்லாம் சந்தியா மேல கொள்ள இஷ்டம்தான். இஷ்டம் இல்லாமையா வந்திருக்கான் கூப்பிட்ட உடனே. உங்க திருப்திக்கு வேணா ஒரு தடவை அவன்கிட்ட கேட்டுக்கிடுங்களாம். மருமவனே, இங்க சந்தியாவை கல்யாணம் பண்ணா உங்களுக்கு விருப்பம் தானே? வார்த்தைக்காக தானே மாமா நான் இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். என்ன மாப்பிள்ள, நாங்க கேட்கும் நீங்க அமைதியாவே இருக்கியே, உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லையா? இல்லாத்து எங்க அம்மா அப்பா என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான் ஏன் முடிவும். இல்ல மாப்பிள்ள, உங்களுக்கு சந்தியாவை கட்டிக்க விருப்பம் தானே? சின்ன வயசுல இருந்தே சந்தியா தான் என் மனசுல இருக்கா. அப்போ நான் அவளை எப்படி பிடிக்காதுன்னு சொல்லுவேன். இப்போ உங்களுக்கு திருப்தியா மைனி? சின்ன வயசுல இருந்தே நம்ம விஜய் கூட தான் சந்தியா வளர்ந்தா. அப்புறம் விஜய்க்கு சந்தியாவை பிடிக்காம போகுமா? உங்க திருப்திக்காக கேட்டாச்சு. ஆமா, எங்க மருமகளை எப்பந்தான் கண்ணில் காமிக்கலான்னு இருக்கிய? கூட்டிட்டு வாங்க சீக்கிரம். ஏன் ராணி, பிள்ளைய கூப்பிட்டா? ஐயோ, வந்தவங்களுக்கு ஒரு டம்ளர் காப்பி தண்ணியோட கொடுக்கல. ஃபர்ஸ்ட் காப்பி தண்ணியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் போய் பிள்ளைய கூட்டிட்டு வா. பரவாயில்ல மாமா, சந்தியா வரட்டும். ரொம்ப அவசரம் தான் பிள்ளைக்கு. ரொம்ப வருஷம் ஆயிட்டலானா அவளை பார்த்து, அதான் அவளை பார்க்கணும்னு இவனுக்கு தோணும் போல இருக்கு. சரி வர சொல்லுங்க என் மருமவளை. ஏன்னா மைனிக்கிட்ட கூட நாங்க வர்ற விஷயத்த சொல்லல போல இருக்கு. சந்தியா தான் இன்னும் படிப்பு முடிக்கலையே, அதுக்குள்ளேயே அவசரப்படுறா. படிச்சு முடிச்ச பிறகு பொறுமையா நாங்க கேட்கலான்னு காத்திருந்தோம். நீயே இங்க வர சொல்லியிருக்கா, என்ன விஷயம்னா? தெரியாமல இல்ல தங்கச்சிம்மா, நம்ம காவியா வெளிநாட்டுல இருந்து வாரா. அவ வந்து 5 வருஷம் ஆயிட்டு, அதுக்கப்புறம் தான் இப்போ வாரா. திருப்பி ஊருக்கு போயிட்டா எப்போ வருவான்னு தெரியல. அவ இங்க இருக்கிறதுக்குள்ள நம்ம சந்தியாவுக்கு கல்யாணம் முடிச்சா நல்லா இருக்கும்ல. அதனாலதான் உடனே முடிக்க நான் ஏற்பாடு பண்ணேன். ஓ, அதுக்கு தான் சீக்கிரம் ஏற்பாடு பண்றியா? பரவாயில்ல பரவாயில்ல. என்ன ஒரு வருஷம் கழிச்சு அவளை கேட்கணும், பொண்ணு கேட்கணும்னு இருந்தேன். நீ என்னன்னா ஒரு வருஷம் முன்னுக்குட்டி முடிக்க. அவங்க இருந்து படிக்கிறதே நம்ம வீட்டுல வந்து படிக்க போறா. இதுல என்ன இருக்கு? ஆமா, நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க மாமா. சந்தியா என்ன ஆசைப்படுறாளோ அதை படிக்க வைக்கிறது என்னோட கடமை. நான் ஏன்ப்பா பயப்பட போறேன்? நான் கொடுக்கறது என் தங்கச்சி வீட்டுக்கு, என் தங்கச்சி பையனுக்கு கொடுக்க நான் சந்தோஷம் தான் போடுவேன்.
என்னோட நல்லாதான் நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்தாங்கண்ணே காப்பி எடுத்துக்கிடுங்க. வசந்தி காஃபி எடுத்துக்கோ. இந்தாங்க விஜய் தம்பி, நீங்களும் காஃபி எடுத்துக்கோங்க. இருந்துக்கோ வசந்தி, நான் போய் உன் மருமகளை கூப்பிட்டு வரேன். என்னங்க நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் போய் சந்தியாவை கூட்டிட்டு என் ட்ரெஸ்ஸையை மாத்திட்டு வரேன். ஒரே கச கசன்னு இருக்கு. ராணி, பொண்ணைய பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க, நீயே போய் சாரியை மாத்த போறா? உமருக்கு என்ன, நீர் ஒரே கோட்டை போட்டுட்டு அலைவிய, நான் அப்படியே எனக்கு தான் நிறைய சேலை இருக்கு, நான் ஏதாச்சும் ஒரு சேலையை மாத்திட்டு வரேன். ஆ, நீ சாலை மாத்திட்டு வந்தா மட்டும் உன்னை இங்க யாரு பார்க்க போறா? ரொம்ப சிரிக்காதீங்க. ஒரு காலத்துல ராணி தான் வேணும்னு என் பின்னாடி சுத்தின ஆள் தான் நீங்க, மறந்துடாதாங்க. அப்போ இவ்வளவு அழகா இருந்தேன், இப்போ இன்னும் கலாய்க்கிறிய. நானும் மருமையாரு, நானும் நல்லா இருந்தா தானே என்னையும் 4 பேர் மதிப்பாவ. போமா தாயே போ, தெரியாம கேட்டுட்டேன், போய் பொண்ணை கூட்டு வா. எப்படி மாப்பிள்ளை இப்ப விவசாயத்துல ஏதாச்சும் முன்னேற்றம் இருக்கா? என்ன பண்றது மச்சான், அது அப்படியே தான் இருக்கு. நம்ம தான் உளுந்து உளுந்து கஷ்டப்படுறோம். எதுவுமே இந்த அரசாங்கம் நமக்கு உதவி செய்ய மாட்டுக்கு. அப்புறம் எப்படி முன்னேற முடியும் விவசாயத்துல? உன் பார்த்ததோட இப்ப எம்புட்டு அழகா இருக்கா சந்தியா. விஜய்